ப்ராஜெக்ட். இந்த வீடியோ எல்லாம் பாக்குறப்போ என்னடா நம்ம விஜய் அண்ணாவோட அப்படி எல்லாம் பண்றாரு அப்படின்னு எனக்குள்ள ஒரு சந்தேகம் வருதுங்க. ஸ்கூல் பசங்களுக்கு ஐடி கார்டு தரது ஒரு ஐடென்டிபிகேஷனுக்காக தாங்க. அந்த இடத்துல போயிட்டு கேஸ்ட் யூஸ் பண்ணா பாவம் சின்ன பசங்க அவங்க என்னங்க தெரியும். மாமா மச்சா ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் அங்கதாங்க உருவாகுது. ஆனா அந்த இடத்துல போயிட்டு நீங்க கேஸ்ட் பார்க்க சொல்றீங்க பாத்தீங்களா, கூட சொல்லிட்டு தான் அம்பேத்கரையா அப்பயே சட்டம் போட்டாருங்க. ஆனா திருப்பி அதே மாதிரி தப்பு பண்ண சொல்ல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. விஜய் மாமா வாழ்க, விஜய் மாமா வாழ்க. பாவம் பசங்க என்னங்க தெரியும். எல்லாம் சொல்லுங்க. ஆக்டரா இருந்தவரை எனக்கு சிஎம்மா வந்தாரு அப்படி ஒரு எடுத்து காட்டுங்க. அரசியல் பண்றது ரொம்ப தப்புங்க. அதெல்லாம் பசங்க அட்மிட் கார்டு இல்லாம போராட்டம் பண்ணாங்க. அந்த இடத்துல பசங்களை போலீஸ்காரங்க நாய் மாதிரி அடிக்கிறாங்க. ஆனா அதை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசலையாண்ணா நீங்க. நீட்டை ஒழிப்புன்னு சொன்னீங்க, இன்னி வரைக்கும் அதை ஒன்றும் பண்ணலையாண்ணா நீங்க. அரசாங்கத்துல வீடு கட்டினவங்களுக்கு பட்டா தரேன்னு சொன்னீங்க. ஆனா பூந்தமல்ல வீடெல்லாம் இடிக்கிறாங்கண்ணா, கூட பேசலையாண்ணா நீங்க. திருவள்ளூர்ல அமோனியா கேஸ் லீக் ஆயிட்டு அத்தனை பேர் இறந்து போனாங்களேண்ணா, அதை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசலையாண்ணா நீங்க. கன்னியாகுமரியில 3000 ஏக்கர்ல இருந்து களிமண் எடுக்க நீங்க தானே உத்தரவு விட்டு இருக்கீங்க. எப்படின்னா கன்னியாகுமரி ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்னா, அந்த இடத்துல இந்த மாதிரி களிமண் எல்லாம் எடுத்துட்டா கன்னியாகுமரி அன்னைக்கு அழிஞ்சு போயிடும். சட்டசபையில எதிர்கட்சிக்காரங்க அத்தனை கேள்வி கேட்கறாங்க உங்களை. ஆனா அதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லாம நான் எதுக்கு உங்களை எல்லாம் பதில் சொல்ல விட்டேங்க. சரி விடுங்க. ஆனா அவங்க கேட்கிற ஒவ்வொரு கேள்விக்கும் நீங்க பதில் சொல்லியிருந்தா நீங்க கரெக்டா இருந்துக்கணும். நீங்க எதிர்கட்சியை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு கட்சியில மக்களை தானே பழி வாங்கிட்டீங்க. பத்தி எல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியலண்ணா. நீங்க எதிர்கட்சி பழி வாங்கணும், எதிர்கட்சி பழி வாங்கணும்னு சொல்லிட்டு மக்கள் தானே இல்ல அடி வாங்குறாங்களே. இருந்தாலும் இந்த வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் என் மேல ஆண்டா இருப்பாங்க. என்னடா எதிர்கட்சிக்காரன் போல அதான் எல்லாம் பேசுறான்னு. நான் பார்த்த மாதிரி நீங்களும் ஒரு நாள் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்ப்பீங்க. நான் சொல்றது பொய்ன்னு நினைச்சாலும் பரவாயில்லங்க. நினைச்சீங்கன்னா நீங்களே போயிட்டு சிஎம் கிட்ட டைரக்டா போயிட்டு கேளுங்க. நான் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நடந்துதாமே அப்படின்னு நீங்களே போயிட்டு கேளுங்க. ஷேர் பண்ணலாம் இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அண்ட் சிஎம் தப்பு பண்ண சொல்ல தட்டி கேட்க நம்ம தாங்க இருக்கணும், நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும். அவங்க தப்பான வழியில போனாலும் நம்ம தான் கரெக்டான வழியை சூஸ் பண்ணி அவங்க சொல்லணும். மக்களுக்கு இந்த பவர் கூட இல்லைன்னா அப்புறம் நம்ம எதுங்க ஓட்டு போட்டதை வேஸ்ட்டுங்க பண்ணுங்க. நான் பேசுற தப்புன்னு நினைச்சீங்கன்னா நீங்க கமெண்ட்ல என்ன திட்டுக்காங்க, எனக்கு கவலையே கிடையாதுங்க. மக்கள் எதனால ஒருத்தவங்களை வாக்களித்து தேர்ந்தெடுக்கிறாங்க சொல்லுங்க. இவங்க வந்தா நாளைக்கு நல்லா இருக்கும், நம்மளுக்கு நல்லது செய்வாங்க, நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டுதான். அட்லீஸ்ட் அவங்க நல்லது நடக்கலாம்னு கூட பரவாயில்லைங்க. ஆனா இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் கஷ்டப்படுத்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க ப்ளீஸ். அண்ட் உங்களால முடிஞ்ச இந்த வீடியோ நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க. அண்ட் நான் சொல்ல பிஃபோர் ப்ராப்ளம் எல்லாம் ஒரு சொல்யூஷன் கிடைக்கட்டும்.